இங்க ஒரு பொண்ணு தன்னந்தனியா காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு லேக்ல குளிச்சிட்டு இருக்கா. சோ அப்படி இவ குளிச்சிட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்த எவனோ ஒருத்தன் அப்படியே இந்த பொண்ணு குளிக்கிறதே பார்த்துட்டு நின்று இருக்கான். ஆளு பாக்குறதுக்கு வேற ஒரு மார்க்கமா இருக்கான். ரொம்ப நேரமா நின்னு பார்த்துட்டே இருக்கான், போவே மாட்டேன்றான். சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு என்ன சொல்றானா, ஏமா லேக்கை விட்டு கொஞ்சம் வெளிய வரியா, ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா இவளோட Dress பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு பின்னாடி தான் இருக்கு. சோ அதனால இவளால வெளிய வர முடியல. அது இல்லாம அவன் என்ன சொல்றானா, ஏமா நாளா ஒன்னும் பார்க்க மாட்டேன், நீ வந்து உன் Dress போட்டுக்கோ, ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கும் அவன் மேல ஒரு டவுட், ஆளு பாக்குறதுக்கு வேற ஒரு மார்க்கமா இருக்கான். இதுல வேற இவ தனியா வேற இருக்காளா. சோ அதனால ஏதோ பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியவே வரல. சோ அதுக்கப்புறம் இவனுக்கு பயந்து இவ அப்படியே லேக்லயே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாடி வந்து கோல்ட் ஆகி நடுங்க ஆரம்பிச்சிருது. சோ இத பார்த்தவன் என்ன சொல்றானா, இங்க பாருமா உன் உடம்பெல்லாம் நடுங்குது, இப்படியே போனா சளி பிடிச்சிரும், அப்புறம் உனக்கு தான் டேஞ்சர், வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான இந்த பொண்ணு வந்துட்டு, யோ என்னதாயா உனக்கு வேணும், எதுக்காக என்ன இப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, என் பாய் ஃப்ரெண்ட் வந்தானா நடக்கிறதே வேற, உன்னை கொன்னுருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இதை கேட்ட அவன் என்ன சொல்றானா, எதுவும் பாய் ஃப்ரெண்டா, அவன் உயிரோட இருந்தா தானமா வர்றதுக்கு, அவன் தான் செத்துட்டானே அப்படின்ற மாதிரி சொல்ல. எது செத்துட்டானா, ஐயோ இவன் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி கத்துறா. ஆனா எவ்வளவுதான் கத்துனாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ அதனால பயத்தின் உச்சக்கட்டத்துக்கே போன இந்த பொண்ணு என்ன பண்றானா, இவன் கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடுல நீந்தி போறா. அப்படி போயிட்டு இருந்தவ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பாக்குறா, பார்த்தா அவனை காணோம். இத பார்த்து அடுத்த செகண்டே எப்பா ஒரு வழியா போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு இவ Dress எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு உடனே காருக்கு போயிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போறா. சோ அப்படி இவ போயிட்டு இருக்கும்போது அப்ப அவன் பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொன்னுறான்.